இருசக்கர வாகன விபத்து, மூளைச்சாவு அடைந்த 25 வயது வாலிபர் கோவை அரசு மருத்துவமனையில் உடல் உறுப்புகள் தானம் செய்த பெற்றோர். கோவை காளம்பாளையம் பகுதியை சார்ந்த ஆறுமுகம் என்பவரின் மகன் ஸ்ரீராம் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்றபொழுது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதில் ஸ்ரீராம் பெற்றோர் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர். இதனையடுத்து தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி 2 சிறுநீரகம், கல்லீரல், கணையம், கண்கள் தானமாக வழங்கப்பட்டது. இவற்றில் கணையம் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும், கல்லீரல் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும், ஒரு சிறுநீரகம் மற்றும் கண்கள் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும், ஒரு சிறுநீரகம் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டது. ஸ்ரீராம் உடலுக்கு உரிய அரசு மரியாதையுடன் மருத்துவமனை முதல்வர் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி உடல் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர்.